போன மாதம் ஒரு 15 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் யாருமே என்னை வேலை கொடுக்குறேன்னு திருப்பி கூப்பிடலையே. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது ஃபோன் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டுமான்னு சொன்னால் கடற்கடன் போய் வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இவளுக்கு ஏதாவது பைத்தியம் கட்டி பிடிச்சிச்சா? எப்போ பார்த்தாலும் திண்ணையாண்ட வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காளே. படிக்கிறேன்றா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா, ஆனால் வேலை ஒட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. வீட்டில் இப்படி உட்காந்துட்டு தனுசோடு தின்னுட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியல எனக்கு. ஏய் பொன்னி, பொன்னி, அச்சோ அப்பா வந்துட்டார் போல. அப்பா, அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு அதை தென்னை ஓரத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன அப்படி பிரச்சனை? சரி, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியே, எதனா வேலை கிடச்சிதா? அப்பா அது வந்து எனக்கு தெரியும், எங்கேயுமே உன்னை வேலை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, அப்படி தானே? படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க. உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? பா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் நைட்டு பகல எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு எனக்கு தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். பொன்னி, என்கிட்ட போய் சொல்லாத. உன் கூட படித்தாலே மாலா, அவள் மட்டும் எப்படி வேலைக்கு போனா? உன்ன மாதிரி தான் அவள் படித்தா. சொல்லப்போனால் நீ அவளை விட நிறைய மார்க்கே எடுத்துகிட்டு வந்த. அப்படி இருந்தால் எப்படி நீ மட்டும் வேலைக்கு செலக்ட் ஆகல, அவளை செலக்ட் ஆகி போயிருக்கா? அப்பா, மாலா என்ன மாதிரி கிடையாது. படித்து முடிச்சிட்டு அப்புறம் கூட 2 மாதம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சேர்ந்து நல்லா படித்தா. அதனால தான் அவளுக்கு வேலை கிடச்சிருக்கு. நீங்கள் தான் என்ன சேர்த்து விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா? உன்னை இவ்வளோ நாள் படிக்க வச்சேன், இப்போ ட்ரைனிங் போகிறேன், அது போகிறேன், 25,000 கேட்குறியே. உங்கள் அண்ணனே இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு மாதம் சம்பளம் அனுப்புகிறான். அதுலேருந்து உனக்கு பாதி பைசா வேணா கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறது? நீயும் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிற, படித்து முடிக்க மாட்டேங்கிற. நீங்கள் படிக்க வச்சிங்க, நான் அதை பற்றிலாம் இது கூட சொல்லலை. இருந்தாலும் இந்த 25,000 இருந்துச்சுன்னா நான் ட்ரைனிங் போய் நல்லபடியாக படித்து வேலைக்கு போயிடுவேன். அது ஒரு காரணத்தினால தான் என் ஃப்ரெண்டு மாலாவுக்கு வேலை கிடச்சிது. நான் அந்த ட்ரைனிங் போகாமல் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலப்பா. இங்கே பாருமா, சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. என்னால் 25,000 செலவு பண்ண முடியாது. காலையினும் அவங்க குடும்பமாக அடிக்கடி வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவான்னு கேட்டுட்ருக்காங்க. நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்துமா. நீ இனிமேல் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன்லாம் சொல்கிறதெல்லாம் மறந்துடு. இதுதான் அப்பாவோட முடியுமா? அப்பா, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? அம்மா இருந்தால் என்னை படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இங்கே பாருமா, உன் நீலி கண்ணீருக்கெலாம் மசீரால் நான் கிடையாது. ஏற்கனவே உன்ன மாதிரி தான் அக்காவை படிக்க வச்சேன். அவன் என்னன்னா ஊர் பேர் தெரியாத கூட ஓடி போயிட்டா. என் பையனை படிக்க வச்சதுனால அவன் எனக்கு அப்பப்போ பணம் அமிச்சு என்னை பாதுகாத்துட்டு வரான். உன்னையும் ஒழுங்காக கலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக காலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுமா. சே, இந்த அப்பாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இன்னும் இந்த அப்பா அண்ணனை போய் நம்பிட்டு இருக்காரு பாரு. மாதம் பணம் அனுப்புறது அக்கா தான் தெரியாமல் அக்காவை பற்றி தப்பாக பேசுறாரு. என்னால் தாங்கவே முடியல. பேசாமல் இவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அப்பா, அது வந்து நான் ஒன்று உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். என்ன உண்மையை சொல்ல போகிறேன்? அக்கா ரொம்ப பாவம்ப்பா, அக்கா பற்றி தப்பாக பேசாதீங்க. ஐயோ பொன்னி, உண்மையை உழையிடுவா போல இருக்கு. தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் அவளை நிறுத்தணும். பொன்னி முத்து, நல்ல நேரத்தில் வந்தேன். நான் ஒரு உண்மையை அப்பாவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீயும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண. பொன்னி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. என்ன உண்மை? என்னத்தை சொல்லணும் சொல்லு. பொன்னி, இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நீ ட்ரைனிங்காக 25,000 கட்டி படிக்கணும்னு சொன்னல, அந்த பணத்தை என்னோட சித்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவா முத்து? ஆமாம், என் சித்தி உன் படிப்பு செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்களாம். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. இப்போதைக்கு ஏதாவது பேசி உளறி வைக்காத. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏன்ப்பா முத்து, இவளே ஒரு அரைகுறை ஒழுங்காக படிக்காமல் வேலையும் கிடைக்காம அப்படி இங்கே உட்காந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. உங்கள் சித்தி எதுக்குப்பா இவளுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க? மாமா, பொண்ணி அந்த மாதிரி மட்டை தட்டி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. அவளுக்கு என்ன விருப்பமோ அதை படிக்கட்டும். இன்னும் என்ன, ஒரு 2 மாதம் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேலை தேடினா அவளுக்கு வேலை கிடைக்க போகுது. அதை விட்டுட்டு ஏன் அவளை திட்டிட்டு இருக்கீங்க? என் சித்தி தான் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, சரின்னு ஒத்துக்கோங்க. என்னவோப்பா பண்ணிட்டு போங்க. எனக்கு என்னவோ இவன் மேலே நம்பிக்கையே இல்லை. வேலைக்கு போனால் நல்லது தான், இல்லைனா இவளுக்கு வர தை மாதம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். யார் மாமா மாப்பிள்ள? வேறு யார்? நம்ம காளையன் தான். யார் காளையனா? என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க? அவனே அறிவில்லாத தற்கொலை பையன், முரட்டு பையன். அவனுக்கு போய் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? அவன் என்ன தான் முரடனாக இருந்தாலும் அவன் குடும்பம் பெரிய குடும்பம், நிறைய பணம் சொத்துக்கள்லாம் வச்சுன்னு இருக்காங்க. என் பொண்ணுக்கு 3 வேளை சோறு போட மாட்டாங்களா? சே, ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு? சே, ஏன் இவர் இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு? சரிங்க மாமா, அவளுக்கு இன்னும் 2 மாதத்தில் வேலை கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போது இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. சரி, இவன் படித்து கிழிச்சிட்டாலும். முத்து, நிஜமாவே தங்கச்சித்தி எனக்காக பணம் செலவழிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆமாம் பொண்ணி, உனக்கு சந்தேகமாக இருந்தா சித்தியை வந்துட்டாங்க, அவங்ககிட்ட கேளு. ஏமா எதுக்குமா தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணீரை தொடமா. சித்தி, இவன் பாட்டு அழுதுகிட்டே இருக்கா, கொஞ்சமாவது அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இங்கே பாருமா, உன் படிப்புக்கு எல்லா செலவும் நான் பண்ணுறேன். நீ நல்லபடியாக படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தான் உங்கள் அப்பா கிட்ட உன் கல்யாணத்தை பற்றி பேச முடியும். நான் வேலைக்கு போனால் மட்டும் அப்பா நான் சொல்ல பேச்சு கேட்பாரா? அவர் எனக்கு காலை எனக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. அதெல்லாம் நான் இருக்க வரையும் நடக்காது, நீ கவலைப்படாத. நீ நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு உன் சொந்த காலில் நின்னா நானே உங்கள் அப்பா கிட்ட பேசி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? சித்தி, உங்கள் மாய் முகூர்த்தம் பழிக்கணும். கண்டிப்பாக பழிக்கும்ப்பா.